بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. வாழ்த்துரை நமது எம்எஸ்கேவின் தேசிய அமைப்பாளர் ஆஜி அலங்கியம் ஏ சையத் இப்ராஹிம் அவர்கள் வாழ்த்துவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதின் தலைவர் மற்றும் இந்த பஷாரத் மஜ்லிஸை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் ஹாஜி ஜாகிர் பாய் அவர்களே, மற்றும் சங்கைமிகு இமாம், அழகிய நிகழ்ச்சியை மஸ்ஜிது சேவை குழுவின் 10 ஆண்டு சேவைகளை மிக அழகாக தொகுத்து வழங்கிய ரியாஸ் அவர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்திர அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மஸ்ஜிது சேவை குழு நன்றி சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், நன்றி சொல்லணும் அப்படின்னா முதல்ல அல்லாஹ்வுக்கு, இரண்டாவது மஸ்ஜிதுடைய தலைவருக்கு, முத்தவல்லிக்கு, நிர்வாகிகளுக்கு. ஏன் அப்படின்னா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை, வா எங்கள் ஊரில் ஆரம்பியுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது அத்தனை ஏழை எளிய மக்களுடைய வயிறு நம்பியிருந்தது. ஆனால் அதே நிர்வாகத்தில் யாராவது ஒருத்தர், தலைவர் அல்ல, 22 மெம்பரில் 21 மெம்பரில் ஒரு மெம்பரு ட்ரெயினில் செயினை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்து விட்டார்னா அதோட சேவை குழு அங்கே கலைக்கப்படுகிறது. அனைத்து வயிறுகளும் காய போடப்படுகிறது, வயிற்றில் மண் விழுந்து விடுகிறது. அதனால் நான் சொல்லணும்னு நினச்சா இன்றைக்கி 1100 மஸ்ஜிதுகளில் தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேசங்களில் நடக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நம்ம எல்லாரும் துவா செய்ய வேண்டியது, இந்த மஸ்ஜிது சேவை குழு எந்த பள்ளியில் நடைபெறுகிறதோ முதலில் அந்த நிர்வாகத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன், ஒரு மஸ்ஜிதில் போய் ஆரம்பிப்பதற்காக எல்லோரும் உட்காந்து எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அந்த மஸ்ஜிதுடைய தலைவர், நான் ஊர் பேரை கூட சொல்லி போடுவேன், அந்த மஸ்ஜிதுடைய தலைவர் ஒரு மாதம் கழிச்சு ஆரம்பிச்சுக்கலாம் போங்க அப்படின்ட்டார். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ரொம்ப தூரம் இங்கிருந்து 5-6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் உட்காந்து பேசி தள்ளி போட்டுட்டு போனார். கரெக்டாக ஒரு மாதம் எனக்கு நான் ரொம்ப கேட்டேன், இல்லை நான் வந்துட்டேங்க, டீமோடு வந்துட்டோம், இறங்கிட்டோம், நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் போதும், நாங்கள் கடகடன்னு எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு. ஒரு மாதம் ஆகட்டுங்க ஜி அப்படிங்கிறார். பேச முடியல, ரிட்டன் வந்தாச்சு. அவர் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே மௌத்தா போயிட்டார். சரி, மௌத்தா போனதோடு போச்சா, இன்றைக்கி அவருடைய கபரில் புல் முளைச்சிருக்குதா மரம் முளைச்சிருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் மஸ்ஜித் சேவைக்குள்ளே ஆரம்பிக்கல. ஒரு நல்ல காரியத்தை தடுத்து விட்டு கபருக்கு போன அந்த நபரை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அவருடைய துர்பாக்கியத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் சில மஸ்ஜிதுகள், இதே பிலால் மஸ்ஜிதில் பொறுப்பு ஏற்ற முதல் மாதம் என்று நினைக்கிறேன், முதல் மாதம் வாங்க உடனே ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன குறைஞ்சு போச்சு இப்போ, என்ன கெட்டு போச்சு இப்போ? நம்ம ஜுபேர் ஹாஜியார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊரிலையுமே நான் போய் பேசும்போது அங்கே உள்ளவங்களை என்னை பார்த்து கேட்குற கேள்வி, யார் கேட்பா தெரியுங்களா? அந்த ஏரியாவிலேயே வசதியான ஆள், அந்த மொஹல்லாவிலேயே வசதியானவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இதுக்கெல்லாம் ஃபண்டு எங்கிருந்து வரும் அப்படிங்கும். இதுக்கெல்லாம் ஃபண்டு எங்கிருந்து வரும்? நீங்கள் போர்டில் போட ஒவ்வொரு விஷயத்துக்கும் காசு தேவையாச்சே, காசு எங்கிருந்து வரும்? இதுதான் கேள்வி. நான் ஜுபேர் ஹாஜியார் இதே கேள்வி தான் கேட்டார். இப்போ தான் சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டார், அதனால சொல்கிறேன். ஜுபேர் ஹாஜியார் இந்த கேள்வி கேட்கும்போது நான் சொன்ன வார்த்தை, தயவு செய்து நீங்கள் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது உங்கள் ஜுப்பாவை, உங்கள் சட்டையை தலைகீழாக உதறி போட்டுருங்க. ஏன்னா சில்லறை இருந்துற போகுது. அந்த சில்லறை கூட இந்த எம்எஸ்கேவுக்கு தேவையில்லை. ரப்பு தான் பணக்காரன், ரப்பு தான் பணக்காரன். அல்லாஹு தாலா திருக்குரானில் பல இடங்கள்ல ஆமனு வாமிலு சாலிகாத்தி அப்படின்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நல்ல காரியங்கள் செய்யுங்கன்னு சொன்னானே தவிர ஒரு இடத்துல கூட அல்லதீன ஃபண்டு வாமிலு சாலிகாத்தி, அல்லதீன ஆள் பலம் வாமிலு சாலிகாத்தி, அல்லதீன அரசியல் பலம் வாமிலு சாலிகாத்தின்னு சொல்லல. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைப்போம், நல்ல காரியம் பண்ணுவோம்.
அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஓடுறோம். சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எந்த அக்கீதான்னு கேட்பாங்க, நம்மளை பார்த்து அக்கீதா கேட்பாங்க. மஸ்ஜித் சேவை குழுக்குன்னு என்ன அக்கீதாங்குவாங்க. நான் சொல்லுவேன், ரெண்டே அக்கீதா தான். ஒன்று மஸ்ஜிதில் வச்சு செய்யணும், ரெண்டு மஸ்ஜிதுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு செய்யணும். அவ்வளோதான். சேவை செய்கிறது எல்லாம் சேவை செய்கிறது தான். ஊர் உலகத்தில் சேவை நம்மளாக செய்கிறோம், நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் நம்முடைய சேவையுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், மஸ்ஜிதில் வச்சு செய்யணும், மஸ்ஜிதுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு செய்யணும். அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் கொள்கை. ஆகவே நாம் இந்த மஸ்ஜிது சேவை குழுவினர் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை நான் அன்பாக கனிவோடு இந்த சபையில் சமர்ப்பிக்கிறேன். அது என்னன்னா, தயவு செய்து நாம் செய்கின்ற உங்களுடைய மஸ்ஜிதில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் உங்களுடைய மஸ்ஜிது தலைவருக்கும் நிர்வாகத்துக்கும் தெரிவித்து கொண்டே இருங்கள். எதையாவது ஒன்று நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் அவரிடம் போய் அனுமதி கேளுங்கள், ஆலோசனை செய்யுங்கள். வரவு செலவுகளை அவ்வப்பொழுது உங்களுடைய மஸ்ஜிது நிர்வாகத்திற்கு அதை ஒப்படையுங்கள். நீங்கள் போடுகிற திட்டங்களை சொல்லுங்கள். இந்த பஷாரத் மஜ்லிஸுடைய நோக்கமே உங்களுடைய மஸ்ஜிது நிர்வாகிகளை இங்கே அழைத்து வந்து மாவட்ட அளவில் அது எப்படிப்பட்ட சேவைகள் நடைபெறுகிறது, இதனுடைய ஆழமான விஷயம் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திற்கு தலைமைக்கு எந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிது சேவை குழுவில் ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கிறதோ, அவர் 3 வருஷம் இருக்கிறாரு 5 வருஷம் இருக்கிறாருங்கிறது இல்லை. ஒரு நிர்வாகம் புதுசாக வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடோடு இருக்கிறாங்களோ அந்த ஈடுபாட்டுடைய சக்தி என்பது கியாமத்து வரை இந்த மஸ்ஜிது சேவை குழு நடக்கும். எத்தனையோ ஊர்களில் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. எங்க ஜப்பார் காய்ச்சியார் காணா அங்கே உட்காந்துருக்காரு, பார்த்தீங்களா, சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. 10 வருஷம் எனக்கு டிம்கி கொடுத்தாரு. மஸ்ஜிது சேவை குழு நம்ம அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு 10 ஆண்டு காலம், அங்கிருந்து இங்கே வந்து ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரமலான் மாதத்தில் ஆரம்பித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. 58 கிட்டு இப்போ ரம்ஜான் தான் கொடுக்குறாங்க, இந்த ரம்ஜான் தான். ஆனால் ஏன் 10 வருஷம் கழித்து ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயம்தான், இந்த மஸ்ஜிது சேவை குழு எந்த காரணத்தை கொண்டும் 10 வருஷம் ஆனாலும் நம்ம நிர்வாகத்தின் மூலமாகத்தான் இவர்கள் ஆரம்பிப்பார்கள். நாம் ஒரு வேலை ஆரம்பிக்க மறுத்தாலும் கூட இங்கே இன்னொரு கூட்டத்தை உருவாக்கி இந்த ஜமாத்தை இரண்டாக உடைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை வருவதற்கு 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷம் நான் காத்திருந்தேன். பெரிய விஷயம் இல்லை, அங்கே போய் ஒரு ஆஃபீஸை போடலாம், அங்கே ஒரு 4 பசங்களை பிடிக்கலாம், இதாண்டா தலைவர் செக்ரட்டரி பொருளாளர் நம்ம அவனுக்கு ஒரு தலப்பாவை கட்டி விட்டு ஏற்றி விடலாம். ஆனால் 10 வருஷம் நான் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுடைய மஸ்ஜிது நிர்வாகம் எப்பொழுது அழைப்பு கொடுக்கிறதோ அதுவரை நாங்கள் காத்திருப்போம். ஏன்னா எங்கள் மஸ்ஜிது சேவை குழுவுடைய கொள்கை மஸ்ஜிதில் வைத்து செய்வது, மஸ்ஜிதுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு செய்வது. இந்த உம்மத்து குறைந்தபட்சமாக ஒரு அமீருக்கு கட்டுப்படணும்னா அது முஹல்லாவிலேயாவது அது சாத்தியப்படுத்தப்படணும். குறைஞ்சபட்சம் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு மக்கள் சேவை செய்ய வேண்டும்னா உலகத்தில் கிடையாது. முழு உலகத்திற்கும் ஒரு அமீர் இருக்கிறாரு, அந்த அமீர் சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் கட்டுப்படுவார்கள். இல்ல, இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, திருப்பூர்ல இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு பள்ளியுடைய அமீருக்காவது கட்டுப்பட்டு நீங்கள் பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதனால தான் இதுக்கு வெற்றி. அமீர் இல்லை என்றால் யார் அமீர் அப்படின்னு நீங்க உலமாக்கள் கேட்டுங்க. ஒரு கூட்டத்துக்கு அமீர் இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா யார் அமீர் ஆவா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க, யார் அமீர்னு சொல்லி. சைத்தான் தான் அமீர். அப்ப ஒரு முஹல்லாவில் யாராவது ஒரு அமீருக்கு கீழே கட்டுப்பட்டு தான் இந்த வேலையை செய்ய வேண்டும், அமீரே இல்லாமல் செய்ய முடியாது. அப்ப அந்த அமீர் யார் அப்படின்னா அவர்தான் மஸ்ஜிதுடைய தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கும் தலைவராக இருந்தார்கள், மக்களுக்கும் தலைவராக இருந்தார்கள். அந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையில் இதில் நாம் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதில் அடுத்த முறை பஷாரத் மஜ்லிஸுக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய மஸ்ஜிதுடைய தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர், நம்முடைய இமாம்கள் இவர்களோடு நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதுபோக அந்த முஹல்லாவில் உள்ள பிரமுகர்கள், மக்கள் பணி ஆற்றுகிறவர்கள், இதுவரைக்கும் எந்த சேவையிலுமே தொடர்பில்லாதவர்கள், இவர்களெல்லாம் கொண்டு வந்து இணைப்பதற்குத்தான் இந்த பஷாரத் மஜ்லிஸ். அதென்ன பஷாரத் மஜ்லிஸ்? நம்முடைய சங்கை மிகு தாவூதியா பேராசிரியர் அவர்கள், சுல்தான் ஹஜ்ரத் அவர்கள் தான்
இதுக்கு ஒரு அழகான பேரை சூட்டியிருக்கிறாங்க, பஷாரத் மஜ்லிஸ். 5வது சூரா அல் மாயிதா ஆகாரம் 19வது வசனம். அல்லாஹ் கேட்குறான், வேதத்தை உடையோர்களே கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் பார்த்து, நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, நன்மாராயம் சொல்லக்கூடிய யார் ஒருவரும் எங்களுக்கு வரவில்லையே என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக இதோ ஒரு தூதுவர் வந்துவிட்டார். இவர் உங்களுக்கு நன்மாராயம் கூறுவார், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடுவார், தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பார். இது ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்து பார்த்தீங்கன்னா, நபியே நீங்கள் உண்மையான மூமின்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக, நன்மையை ஏவுகிறவர்களுக்கும் தீமையை தடுப்பவர்களுக்கும் நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக. நல்லோர்களுக்கு நன்மாராயம் சொல்லணும், தீயோருக்கு அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்யணும். இதுக்காகத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இன்னைக்கு எத்தனையோ நல்ல பணி செய்கிறவர்களுக்கு நாம் நன்மாராயம் சொல்லி கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயாவது ஊருக்குள்ளார ஒரு தெருவில் ஒரு ஆள் நல்ல காரியம் பண்ணுறாருன்னா அவரை தொடச்சி காய போட்டு தொங்க போடுறோமா அல்லது நன்மாராயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? எங்கேயாவது நடக்குதா? சரி, உலகத்தில் கொடுக்குற அவார்டெல்லாம் பாருங்க, என்னென்னமோ அவார்டு இருக்குது, நான் பேர் சொல்லக்கூடாது, யாருக்கு கொடுக்குறாங்க நான் சொல்லக்கூடாது, அவங்களாம் நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்பொழுது தீமையை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மாராயம், நல்லதை செய்பவர்களெல்லாம் அடித்து காய போட்டு தொங்க போட்டு அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது ஒன்று தான் பாக்கி. அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் திருக்குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல நன்மை செய்வோருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். எனவே இந்த மஸ்ஜிது சேவை குழுவில் பல்வேறு பணிகளை செய்கின்ற நிர்வாகிகளுக்கு, மஸ்ஜிதில் எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல நாங்க போய் கேட்டு இன்னும் ஆரம்பிக்காத மஸ்ஜிதுகள் இருக்க, ஆசையோடு ஆர்வத்தோடு வாங்க எங்க மஸ்ஜிதில் ஆரம்பிங்க. பேர்னாம்பட்டில் போய் அப்துல் வஹாப் சாப் பாபா ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் அனைத்து மஸ்ஜிதுக்கும் தலைவர். சவுக் மஸ்ஜித் முதல் முறையா என்னை சந்திக்கிறார், கூப்பிட்றாரு, உட்கார வைக்கிறார், என்னப்பா செய்வ அப்படிங்கிறார். இதெல்லாம் செய்வோன்னு சொல்றோம். இப்படியே பார்த்துட்டு கேட்குறாரு ஒரு கேள்வி, ஏப்பா நல்லதுதான்ப்பா சொல்றாரு. அப்பதான் ஆச்சரியமா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், நாம நல்லது சொன்னா அதை நல்லதுன்னு ஏத்துக்கிறதுக்கு இருக்கிறாரப்பா உலகத்தில் ஒருத்தர். அடுத்த வார்த்தை அவர் கேட்டாரு, ஆமா ஒரு பள்ளியில் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை எல்லா பள்ளிவாசலையும் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னாரு. அவ்வளோலாம் ஆள் இல்லைங்க, நாங்கள் ஒவ்வொரு பள்ளியாக ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு பள்ளிவாசலில் ஆரம்பித்து இந்த எம்எஸ்கேவுடைய வேலைகளை பார்த்தார். பார்த்த உடனே அத்தனை பேர்த்தையும் அங்கேயே உட்கார வச்சிட்டார். இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, எல்லா பள்ளிவாசலையும் ஆரம்பித்து போட்டு அந்த ஊரை விட்டே போகணும் அப்படின்னார். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பேர்னாம்பட்டில் அனைத்து மஸ்ஜித்களிலும் இந்த எம்எஸ்கே பணிகள் இன்னைக்கு ஒரு 5-6 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நபருக்கு எவ்வளோ நன்மை, ஒரு நபருக்கு எவ்வளோ நன்மை, எத்தனை பள்ளிவாசல்கள், எத்தனை ஏழைகளுக்கு உணவு போகுது. என்ன செஞ்சார் அவர்? ஒரு அனுமதி கொடுத்தார், அவ்வளோதான். ஆனால் இப்படி எத்தனையோ நிர்வாகிகள் இப்படி மஸ்ஜிது சேவை குழுவுக்கு அனுமதி வழங்கி ஏழைகளுடைய வயிற்றை நிரப்பி இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் நன்மாராயம் சொல்ல வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பின்னாடி இத்தனை வருஷம் நன்மாராயம் சொல்லுகிற பணியை நாம் எல்லாம் செய்யணும். ஆரம்பிச்சலாம், செய்யலாங்களா? இது மஸ்ஜித் சேவை குழு மட்டுமல்ல, உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய தெருக்களில் யாரெல்லாம் மக்கள் பணி ஆற்றுகிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து வாருங்கள். இந்த மஜ்லிஸில் கொண்டு வந்து பெரும் பெரும் உலமாக்களை மாதந்தோறும் அழைத்து வாருங்கள். அந்த உலமாக்களின் வாயிலாக திருக்குரானிலும் ஹதீஸ்களிலும் குலஃபாய ராஷிதீன்கள் கலிஃபாக்கள் வாழ்க்கையிலும் அவுலியாக்களுடைய வாழ்க்கையிலும் இறை தூதர்கள் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சுபச்சோபனங்கள் இந்த பணிகளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நடந்திருக்குது என்பதையெல்லாம் சொல்லி ஒரு என்கரேஜ், பஷாரத் மஜ்லிஸ் என்பது ஒரு என்கரேஜ் மஜ்லிஸ் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இப்ப ஒரே ஒரு சேவை, பல சேவைகளை எப்படிலாம் செய்யறோங்கிறதை மிக அழகா நம்முடைய ரியாஸ் நினைவுபடுத்தினாரு. அதை மீண்டும் நான் சொல்லல. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு சேவை என்னன்னா, மிக 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 தமிழகத்தில் பெண் சிசு கொலைக்கு காரணமான 8 லட்சம் இஸ்லாமிய பெண்கள் ஓடி போவதற்கு காரணமான, ஒரு பெண் சமீபத்தில் தற்கொலை செய்வதற்கு காரணமான, 2 மாத குழந்தையை, பெண் குழந்தையை அனாதையாக்கியதற்கு காரணமான அந்த பொம்பளை அழுகும் போது நீ வீடியோ பாருங்க, அது என்ன சொல்லுது? இந்த குழந்தை பொட்ட பெண் பிள்ளையை பெற்றெடுத்ததுக்காகவே என் மகள் துன்பப்படுத்தப்பட்டாள்,
பெண் பிள்ளையை பெற்றெடுத்ததுக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் அது. ஓப்பனா வீடியோ போடுது. எனக்கு அனுப்பிச்ச ஒரு முஸ்லீம் அல்ல அந்த வீடியோவை, எனக்கு அனுப்பிச்ச ஒரு நான் முஸ்லீம் தான் எனக்கு அனுப்புறார் அந்த வீடியோவை. நான் பார்த்தேன். என்ன செய்யுது? பெண் பிள்ளையை பெற்றெடுத்ததற்காக என் மகளை துன்புறுத்தினார்கள். எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்தால், 3 பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவர் சுமணத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று சொன்ன பெருமானாரை தலைவராக கொண்ட, நபியாக கொண்ட இந்த சமுதாயம் பெண் பிள்ளையை பெற்றெடுத்ததற்காக கொடுமை செய்யப்படுகிறது என்றால் அதற்கான ஒரே காரணம் வரதட்சணை. வரதட்சணையில 2 எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு பணம் கொடு, நகை கொடு, ஸ்கூட்டர் கொடுன்னு கேட்கறது. இன்னொன்னு இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வருவேன், நீ பிரியாணி போடு, தால்ச்சா ஊத்து, அதை ஊத்து, இதை ஊத்து. 2மே வரதட்சணை தாங்க. கேட்டு வாங்குறது எல்லாம் வரதட்சணை. நீ பிரியாணி கேட்கறியோ அல்லது ஒரு வெங்காயத்தை கேட்கறியோ, கேட்டில அது வரதட்சணை. நிர்பந்தப்படுத்தி, ஏதாச்சும் ஒரு வகையில் நிர்பந்தப்படுத்தி, என்னங்க ஒரு ஊரா போய் பிச்சை எடுத்து, கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, ரேஷன் கார்டை அடமானம் வச்சு, ஆர்சி புக்கை அடமானம் வச்சு காசு வாங்கி கொண்டு வந்து பிரியாணி ஓடணும்னு யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? இந்த சமுதாயத்துடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் ஆக கொடிய இஸ்லாத்திற்கு விரோதமான குறைஷிகள் கூட செய்யாத பாவம் அது. குறைஷிகள் கூட செஞ்ச மாதிரி தெரியல. மகர் கொடுத்தார்கள், வலிமா கொடுக்க சொன்னார்கள். ஒரு ஆண் தன் பெண்ணை பெற்றெடுத்து வளர்த்து நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த சந்தோஷத்துல அந்த பெண்ணை சந்தித்த பிறகுதான், அதன் பிறகு அந்த பெண் வீட்டாருக்கு ஒரு நன்றி செலுத்தும் விருந்து வலிமா விருந்து. மகர் கொடுக்கணும். எதுக்கு மகர் கொடுக்கணும்? சமீபத்தில் ஒரு டைவர்ஸ் கேஸ், புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. பொண்டாட்டி சொல்லுது, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடறேன், என்னை வேணான்னு சொல்ற, பரவாயில்ல, நான் எப்படி வாழ போறேன், என் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்குது. நான் அப்பதான் சொன்னேன், இந்த 20 லட்ச ரூபாய் நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும். ஏன்? அதான் மகர். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவேளை கணவன் இறந்து விட்டால், கணவன் விட்டுட்டு ஓடிவிட்டால், கணவன் நம்மளை தலாக் கொடுத்து விட்டால், பிறகு அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அதுக்கு பேர் தான் மகர். அதை கேட்கணும். ஆனா அப்படியே உள்டாவா மாத்திட்டோம். இப்ப அதற்காக நம்ம பெண்களுக்கெல்லாம் உதவிறோம், கல்யாணத்துக்கு உதவுறோம். மகர் உதவி திட்டம் சொல்லி ஆணுக்கு, ஒரு ஆண் இருக்கிறாரு, ஒரு பெண்ணை கட்டிக்கிறேன், ஆனா எதுவுமே நான் வாங்கல, ஆனா நானே ஏழை அப்படின்னு சொன்னா அந்த ஆணுக்கு மகர் தொகைன்னு அறிவிச்சிருக்கிறோம் பெண்சால், அந்த ஆணுக்கு மகர் தொகை. அதெல்லாம் சரி. ஆனால் இதெல்லாம் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் இளைஞர்களை உருவாக்க வேண்டும். இளைஞர்கள் தயாராக வேண்டும். அதாவது எந்த நிலையிலும் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், திருமண விருந்து பெற மாட்டேன், மகர் கொடுப்பேன், வலிமா விருந்து கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு 21 வயது மிக்க இளைஞன் உறுதியாக இருந்தால் அதை கொண்டு மட்டுமே இந்த இஸ்லாமிய பெண்களின் ஈமானை பாதுகாக்க முடியும், கொடிய பாவத்தை தடுக்க முடியும். அந்த வகையில் நம்ம அறிவிப்பு செஞ்சு இதுவரைக்கும் 2 பேர் தான் அந்த சுயமரியாதை மாப்பிள்ளை விருதுன்னு வாங்கியிருக்கிறாங்க. 2 பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, மாஷா அல்லா, சூப்பர், அருமை, நல்லா செய்யுங்க, அதெல்லாம் வருது. ஆனால் நான் தயார்னு மட்டும் வரமாட்டேங்குது. ஆனால் சரி, ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறோம், ஒரு போஸ்ட் ஒன்று அனுப்புகிறோம், உங்களுடைய பள்ளிவாசலில் அந்த போஸ்ட்டை ஒட்டி வைங்க, போஸ்ட்டை ஒட்டி வைங்க, ஜும்மாவில் அறிவிப்பு செய்யுங்க, இளைஞர்களை தயார் செய்யுங்க. பொம்பளை காசில் அந்த காசு வாங்கி தான் அதில் என்ன பறக்கத்து வரப்போதா? நிச்சயமாக கிடையாது. நம்மோடு வாழப்போகிற ஒரு மனைவியை அழுக வைத்துத்தான், கதற வைத்து, வட்டியில் தள்ளித்தான் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக போகிறதா? கிடையாது. அதனால அந்த மாதிரி பெண்ணை திருமணம் செய்தால் அல்லாஹு தாலா 24வது சூரா அன்னூர்ல சொல்றான், ஏழைகளை, வாழ்க்கை துணையற்ற ஆண்களையும் பெண்களையும் அடிமைகளையும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள், அல்லாஹ் சீமானாக்குவேன்கிறான். அவன் வாக்குறுதி கொடுக்கிறான், சீமானாக்குறேங்கிறான். போய் பெண் வீட்டாட்ட நம்ம காசை வாங்கித்தான் நம்ம சீமானாக்குற அவசியம் இல்லை. ரப்பு சீமானாக்குவதற்காக அவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை இந்த மாதம் முழுவதும் அடுத்த பஷாரத் மஜ்லிஸ் நடைபெறுவதற்குள்ளார குறைந்தபட்சம் 100 இளைஞர்களை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்தால், எல்லா மஸ்ஜித்களிலும் இமாம்களும் நிர்வாகிகளும் ஒருங்கிணைப்பாளர்களும் முனைப்போடு செயல்பட்டால் 100 இளைஞர்களை உருவாக்க முடியுமா? எங்கள் மஸ்ஜிதில் அதற்கான பணி செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் கையை தூங்க பார்க்கலாம். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நாங்கள் ஜும்மால அறிவிப்பு செய்வோம், இமாம்கள்கிட்ட சொல்லுவோம், நிர்வாகத்திட்ட சொல்லுவோம், ஏன் வீடு வீடா போய் சொல்லுவோம்னு சொல்லி ஒரு 100 இளைஞர்களை தயார்படுத்துங்க. அடுத்த மாசத்துக்குள்ள நம்ம இந்த அவார்டை கொடுக்கணும். வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.